செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிறராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க. இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பேச்சு ஆகும். கார்த்திகை 1 மேசராசி ராகுகேது பேச்சு எப்படி இருக்கும்? பொறுமையின் உச்சபட்சமும் நீங்கள் தான், உக்ரத்தின் முதல் ரூபமும் நீங்கள் தான். உக்ரம் பொறுமை அப்படின்ற எதிர் தன்மைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். கடந்த காலகட்டங்கள் உங்களுடைய உக்ரத்தை காமிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் எந்த ஒரு பொற்காலத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பொற்காலம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அண்ணன் தம்பி பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். உங்களுடைய மனசு எப்போவுமே இறைவனை நோக்கியே இருக்கும். கார்த்திகை அப்படின்னாலே அது பிரபஞ்சத்தில் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் தொடர்புடைய ஒரு நட்சத்திரம். ஆன்மீகத்துக்கு ஏற்புடைய காலகட்டம். ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டிய காலகட்டம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம். ஆன்மீகத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க, அது மூலம் வெற்றி அடைவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சிறராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியானது மேச ராசிக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இந்த பலன்கள், ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம கணிக்கும்போது வருடகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு இவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ராகுகேது 2 கிரகம், குரு 1 கிரகம், 3 கிரகம், சனியோட 4 கிரகம். இந்த 4 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு முழு நற்பலன்களை தான் ஏற்படுத்த போகுது. பொதுவாக வந்து இந்த ராகுகேது பேச்சு ஒரு 6 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் 6 ராசிகளுக்கு தீய பலன்களையும் கொடுக்க, தீய பலன்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ராகுகேதுக்கள் கர்மா பலன்ட்டு பேர். யாருக்கும் அவங்களுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த நன்மைகளையும் தீமைகள் செய்ய மாட்டாங்க, நன்மைகளை குறைச்சி செய்வாங்க அப்படின்ற அமைப்பில் வந்து செய்வாங்க. இப்போ இது வந்து எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த கோச்சார அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முன்னேற்றம் தரும் ராசிகள் அப்படிங்கிறதுல மேஷம் இருக்குது, மிதுனம் இருக்குது, விருச்சிகம் இருக்குது, மகரம், தனுசு, இந்த 5 ராசிகள். குறைந்த நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த ராசிகள், கும்பம் இந்த ராசிகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. பாசிட்டிவான விஷயங்கள் கோச்சார அடிப்படையில் குறைவான நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணிக்கணும். சரிங்க சார், இப்போ மேஷத்துக்கு வந்துடுவோம். மேஷத்துக்கு என்னெல்லாம் நல்லது செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். மேச ராசிக்கு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய நற்பலன்கள் இருக்குது. சார் 12ல் சனி வருது, விரைய சனி சொல்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னு யார் மறுத்தது? உண்டு தான். சனி பயிற்சி அப்போ கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னா கெடுதலும் பண்ணாதுன்னு சொல்லலை. அது சந்திரமுகி படத்தில் சாமி பொறுமை அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை பொறுமை. எங்கே? குடும்பத்தில் முதல்ல பொறுமை தேவை. கணவன் மனைவிக்குள்ளேயும் மனைவி கணவன்கிட்டையும் பொறுமை தேவை. நீங்கள் மேசராசியாக இருந்தால் வாழ்க்கை துணைகிட்ட விட்டு கொடுத்து போங்க. மேஷத்தினுடைய குறையே என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ஷன் தான். எதுலேயும் நான் கரெக்டாக இருப்பேன், நீங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். அப்படி நினைக்கிறத கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சாமி பொறுமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொறுமை சாமி பொறுமை அப்படின்னு வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவார் ஆவேசமாக நாசர் போகும்போது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செழிப்பாக தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடமும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடமும் சூப்பராக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. எப்படி சார்? 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, கூட்டாளிகள், நண்பர்கள், இவங்களுடைய சப்போர்ட் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். தந்தை மூலமான அனுகூலங்கள், தந்தை வழி சொத்து, இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் லாபம், வெற்றி, புதிய தொழில் முயற்சிகள், தொழில் லாபம் அப்படிங்கிறலாம் நிறையவே கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல் இருந்திருக்குங்க, அதாவது மூத்த சகோதர வழியிலையோ சித்தப்பா பெரியப்பா வழியிலையோ ஒரு பிரச்சனை ஓடி இருந்திருக்கும். அது முடிவுக்கு வரும், உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். அந்த முடிவு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தில்லுமுள்ளான வழிகளில் போய் ஒரு முடிவுக்கு வரும். நேர்மையாக வருமானம் கிடையாது. அதில் ஏதாவது சில குழப்பங்கள், கூச்சல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல முடிவுகள் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அதனால தான் சாமி பொறுமை அப்படின்னு சொன்னேன். அப்போ பொறுமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் சுபமாக நடக்கும். முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக இடமான நீங்கள் குடியிருக்கீங்க இல்லையா, அந்த வீடு உங்களுடைய பூர்வீக வீடாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி குடியிருங்க. வீட்டுக்கு போகிற நேரத்தை குறைச்சிக்கோங்க. வெளியில் அலைச்சல்கள், பயணங்கள் இதை ஏற்படுத்திக்கோங்க. வெளி இடங்களுக்கு அதிகமாக சுற்றிட்டு வாங்க. வீட்டுக்கு போகிற நேரத்தை குறைச்சிங்க. அதாவது எப்போ வழக்கமாக ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னா ஒரு 8 மணி வாக்கில் வீட்டுக்கு போங்க. அது வரைக்கும் வெளியிலே சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு கலகலப்பாக உலக நடப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த ராஜாக்கள்லாம் நகர்வள வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக புத்திர வழிகளில், அதாவது குழந்தைங்க ஏதாவது வெளியூர் போய் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிப்பாங்க. பயணங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. அவங்க படிப்புனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அவங்க படித்து முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க எதுவும் 10th 12th இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல மார்க் கிடைக்கும், அருமையான மார்க் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு தேவை உங்கள்கிட்ட பொறுமை. இதுதான் மேஷத்துக்கிட்ட இல்லாத ஒரு பொருள். அதை ஏற்படுத்திக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேஷத்துக்கிட்ட என்ன இருக்காதுன்னு சொன்னால் பொறுமை இருக்காது. நண்பர்களை இழப்பீர்கள் இந்த காலகட்டத்தில், அதை இழந்துடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது கோபம்ன்றது ஒரு பக்கம், எல்லார்ட்டையும் அன்பாக பழக தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் அழகாக உபசரிக்க தெரியணும். இது மேஷத்துக்கு ஒத்து வராத காரியம். இருந்தாலும் உங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கணும். மாற்றிக்க தவறினீங்க அப்படின்னா சனி பகவான் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார். சனியும் ராகுவும் சேர்ந்து எங்கே எப்படி நடக்கணுன்ற சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை சார் நாங்களே பக்குவப்பட்டுக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அப்படி பக்குவப்பட்டால் உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு கேது வர்றார், 11ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடம் என்பது ஆசைகள், காதல், இதெல்லாம் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா காதல் நிறைவேறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி இது மேரேஜில் போய் நிற்கும். மேரேஜின்ற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம், ஒத்துழைப்பு, உங்களுடைய காதலை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம் தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா பொறுமை உங்களுக்கு எல்லா அளவுக்கு கூட வராது, ஆனால் ஏற்படுத்தியே ஆகணும். பெண்கள் எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க நீங்கள். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பொறுமை என்னன்றதை சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னே நீங்கள் முந்திக்கோங்க. பல பிரச்சனைகள், பல வில்லங்கங்கள் தீரக்கூடிய காலகட்டமும் இதுதான். அதாவது சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இது எல்லாமே நிவர்த்தியாகி சரியான இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமும் இந்த ராகுகேது பயிற்சி தான். ஏன்னா ராகுகேது தான் கர்மா கிரகம்னு பேர். நீங்கள் முன் ஜென்மத்தில் என்ன சுமந்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவங்க ராகுகேது தான். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலையும், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்ன்ற கர்மஸ்தானத்திலையும் ராகுவும் கேதுவும் பயணிக்கிறாங்க. அந்த சிம்மத்துக்கு கேது வர காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 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 சுற்று 12 வருஷத்துக்கு ஒருக்க வரும்போது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும். அது மேசராசிக்கு 5ஆம் வீடாக வருது அப்படிங்கிறதுனால உங்கள் கர்மா என்னவாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் இதுதான். ஸோ பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைங்க வழியில் பொற்காலம், மாணவர்களுக்கு பொற்காலம், லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா மிகச்சிறந்த காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க, நழுவ விடக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. சொல்கிறாரு, சொல் பேச்சை நம்பினேன் அப்படின்ற வார்த்தை வேணாம். அவர் சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க, அது வேண்டாம். எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டு, எழுத்து, கையெழுத்து, இந்த மாதிரி பேப்பர் வழியில் இருக்கணும்.
பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த இடத்துலையும் பணம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பணம் வாங்குறதையும் கவனமாக வாங்கணும். பணம் கிடைக்கிது சார், கடன் கிடைக்கிது, வாங்கிட்டேன். வாங்கும்போது நல்லா தாங்க இருக்கும். வாங்கினதுக்கு பின்னாடி சுமைகள் அதை நம்ம தானே சுமக்கணும். அதை கொஞ்சம் யோசித்து கடன் வாங்குங்க. மேச ராசிக்காரங்களாக இருந்தாலும் இல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக முடிவாகும். ஒன்று மேச ராசிக்காருக்கும் அல்லது மேஷ ராசியில் இருக்கிற குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினருக்காக கூட இருக்கலாம். நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு இந்த ராகுகேது பேச்சில் நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது குழந்தை கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு அரசு வேலையாக இருக்கலாம். இப்படி நான் சொன்ன ஏதேனும் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடந்திருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ராகுகேது உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ 7.5 சனின்னு ஒன்று இருக்கே சார், அப்போ அதை நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா இது விரயச்சனி அப்படின்னு பேர். இப்போ தான் இங்கே வரோம். விரயச்சனி விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இது கோச்சார பலன் மட்டும்தான். அவங்களுடைய சுயஜாதகம் இதுக்கு நம்ம என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஜோதிடத்தில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அப்போ விரைய செலவுகள் எப்படி ஏற்படுத்திக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம ஒன்று கல்யாணம் பண்ணுறீங்களா, அல்லது வீடு கட்ட போகிறீங்களா, அல்லது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணுங்கள். ஒரு 20-25 வயசு உள்ள பையனாக இருந்தாலோ பொண்ணாக இருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தை மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணுங்கள். பசங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தாடி வளர்க்குறது, இது பூராம் விடுறது இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு மேட்ரிமோனியில் கொடுத்து பதிவு பண்ணி வைங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரன் வரும். அந்த திருமணத்தை முடிங்க. ஆவணி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கணும். ஒரு ஆவணி மாதம் இருக்கு இல்லையா, ஆவணி மாதம் கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் மேசராசிக்காரங்க. அப்படி சுப விரயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரயச்சனின்ற பேச்சுக்கே இடமில்லை. விவசாயிகள் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் பால் மாடு அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். பால் மாடுகளுக்கு குறைகள் வரும். அதே சமயத்தில் மாடுகள் வளர்க்குறவங்க பெரும்பாலும் நாட்டு மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது சிறப்பு. இன்றைக்கி பல நோய்களுக்கு நாட்டு மாட்டு பால் தான் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டு மாடு வளர்க்க முயற்சி பண்ணுறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் கொஞ்சம் தொய்வு வரத்தான் செய்யும். மேசராசிக்காரங்களுக்கு விளைச்சல் இல்லை, சரியான மகசூல் இல்லை, தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனை வரும். மேசராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் போர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. கொஞ்சம் காலம் தள்ளி பண்ணிக்கலாம். அதுவும் சுப விரயம் தான். ஆனால் அது உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக கூட இருந்துடலாம். ஸோ அது உங்கள் சுயஜாதம் தான் முடிவு செய்யும். உங்கள் சுயஜாதத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையோ அல்லது நம்மளை மாதிரி ஜோசியர்கிட்டையோ கொடுத்து ஒரு முறை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முடிவு எடுங்க. சுப விரயத்தை கையில் எடுங்க. கண்டிப்பாக சுப விரயங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். விரயச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கான்செப்ட் அடிபட்டு போயிடும். சுப விரயங்களுக்கான வழிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வோம்.